குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹிந்து வில்லேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் ஃபீவர் இன்னுமே முடியலன்னு சொல்லலாம். இன்னும் சில கான்ஸ்டியூஷன்ஸில் பாக்கி இருக்குது. ஸோ இந்தியாவிலேயே எந்த கான்ஸ்டியூஷனில் ஓட்டர் டோன் அவுட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக தான். அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து அவங்களோட ஸ்டேட்ஷிப்பை கேன்சல் பண்ணி அவங்கள யூனியன் டெரிட்டரியை மாற்றினால மக்கள் ரொம்ப கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க. ஸோ ஓட்டிங் எல்லாம் கூட வருவாங்களான்னு தெரியல. அதை தொடர்ந்து நிறைய கேம்பெயின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள ஓட் போடுறதுக்கு, அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. இர்ஃபான் அகமது ஒரு 45 வயசான பேங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே நிறைய ஷோஸ், செல்ஃபி பூத் அந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவர் போய் அந்த மாதிரி ஒரு ஷோ அட்டன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்தது, மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் எந்த ஸ்கீம் கீழேனா சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் SVEEP ப்ரோக்ராம் மூலமாக இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஷோஸ் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஸ்ரீநகர் வந்து 14% பாலிங் தான் வந்து இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அனந்த் நகர் அப்படிங்கிறது 13.61 அண்ட் பரமுலா அப்படிங்கிறது 38.9. இதெல்லாம் தான் இருக்கிறதுல இந்தியாவில் கம்மியாக ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. ஹோப் இந்த அவேர்னஸ் கேம்பெயின்லாம் மக்களை நிறைய ஓட் போட வைக்கணும்னு நம்புகிறோம். மேலும் என்ன நடக்குது அங்கே எலெக்ஷன் டர்னோட இந்த டைம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.